வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நல்லொரு நாள். இன்றைய நாளிலே யாழ் மாவட்ட செயலகத்திலே யாழ் மாவட்டத்துக்குரிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையிலே அந்த குழு கூட்டத்தின் விவரங்களை மாவட்ட செயலக ஊடகப் பிரிவு வெளியிட்டிருக்கிறது. அந்த வெளியீட்டை நான் எங்களுடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது கடற்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநரும் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களின் பங்கு பெற்றுதலுடனும் இன்றைய தினம் 27/3/2026 காலை 9 மணிக்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் ஆரம்பமாகி நடைபெற்றுள்ளது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளருமான திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். அந்த வரவேற்புரையிலே இவ்வாண்டின் முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வருகிற அந்த கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களையும் வடக்கு மாகாண ஆளுநர் ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ தவிசாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்றதுடன் இந்த வருடத்தின் முதல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அப்போ எல்லோரையும் வரவேற்றதுடன் கடந்த 2025ஆம் ஆண்டு யாழ் மாவட்டத்திலே பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை மத்திய மாகாண அரசு வேறுபாடுகளின்றி மாவட்ட மக்களுடைய தேவைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றியதாகவும், கிடைத்திருந்த நிதியை உச்சளவில் பயன்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டதாகவும், ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளர் என்ற ரீதியிலும் மாவட்ட அரசாங்க அதிபர் என்ற வகையிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். உண்மையில் சென்ற வருடம் கிடைத்த நிதிக்கு தக்க மாதிரி இயலுமான வரை அவர்கள் அந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்திருக்கிறார்கள். அந்த ஒன்றிணைந்து வேலை செய்தமைக்காக அனைவருக்கும் மாவட்ட செயலக எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் நன்றிகளை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் கௌரவ அமைச்சர் மற்றும் கௌரவ ஆளுநர் அவர்களின் வழிகாட்டுதல்களாலும் அவர்களின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அனைவரது ஒத்துழைப்புகளாலும் அபிவிருத்தி திட்டங்களை சாத்தியமாக கூடியதாக இருந்ததாகவும், பல்வேறுபட்ட சவால்கள் இருந்த போதிலும் அதனை வெற்றிகரமாக கொண்டு சென்றதாகவும், அதற்கு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் ஒவ்வொரு மாவட்டத்துடன் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டத்தின் அபிவிருத்தியில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பதுடன் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் அதன் ஊடாக யாழ்ப்பாண அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்க ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்குமாறும் தெரிவித்ததுடன் மக்களுடைய சமூக பொருளாதார வாழ்வியல் தேவைகளை அடையாளம் கண்டு அவர்களுடைய விடயங்களை அடையாளம் கண்டு அதனை நிறைவேற்றுவதற்கேற்ற வகையில் செயற்பாடுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்திருக்கிறார். அந்த ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடற்தொழில் நீரியல் வளங்கள் கடற்தொழில் அமைச்சருமான எங்களுடைய கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் தலைமை உரையாற்றுகையிலே நமது நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து மீள்வதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், மத்திய கிழக்கில் போர்ச்சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதகமான நிலை என்பது எமது நாட்டுக்கு மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியாக பல்வேறு நாடுகளுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி உள்ளதை நாம் அறிந்த விடயம் எனவும், இதற்கமைவாக கலந்துரையாடல்கள் மற்றும் நிகழ்வுகளை மட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது யாழ்ப்பாண மாவட்டத்தின் செயற்பாடுகள் மற்றும் பல்வேறு நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக கலந்துரையாட வேண்டிய தேவைப்பாடு உள்ளமையினால் இந்த கூட்டம் நடாத்தப்பட வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் குறிப்பிட்டதுடன் கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் கௌரவ தலைவர் வரவேற்றார் என்று சொல்லப்படுகிறது. கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஆராயப்பட்ட விடயங்கள் மற்றும் எடுத்த தீர்மானங்களுக்கு அமையாத முன்னேற்ற நடவடிக்கைகளும் ஆராயப்பட்டதாகவும், மேலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுமதியை பெற வேண்டிய திட்ட முன்மொழிவுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் தற்போதைய எரிபொருள் விநியோகம், நகர அபிவிருத்தி திட்டம், சமூக சக்தி நிகழ்ச்சி திட்டம், கிளீன் ஸ்ரீலங்கா
விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் உள்ளிட்ட விடயங்கள் ஆராயப்பட்டதுடன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட விடயங்கள் மற்றும் தீர்வு காணப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் அதில் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் கௌரவ வைத்தியர் சண்முகநாதன் ஸ்ரீபவாந்தராஜா மற்றும் கௌரவ ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் மாகாண அமைச்சின் செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் வடக்கு மாகாண கடற்படை தளபதி பிரதி பொலிஸ் மா அதிபர் முப்படைகளின் அதிகாரிகள் பிரதிநிதிகள் திணைக்கள தலைவர்கள் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஊடகவியலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கலந்து கொண்டதை அடுத்து இந்த கூட்டம் நடைபெற்று ஓரளவுக்கு நிறைவுக்கு வந்தது என்று சொல்லலாம். அதனை தொடர்ந்து வேறு சொல்வதற்கு இல்லை. என்னென்று சொன்னால் வருடம் வருடங்களில் நடக்கின்ற இந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் பழமையாக நடைபெற்றிருக்கிறது. அதுவும் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான ஒரு முதலாவது கூட்டமாக இது அமைந்திருக்கிறது. அதன் வடிவாக சொல்லியிருக்கிறார் எங்களுடைய கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு பிரச்சனைகள் சவால்கள் நிறைந்த ஒரு நாடாக எங்களுடைய நாடு இப்படியான கூட்டங்கள் நடத்துவது மட்டுப்படுத்தப்பட வேண்டி இருந்தாலும் எங்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக இது எங்களுக்கு முக்கியமானபடியாக நடத்த வேண்டி உள்ளது என்பதால் இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். மற்ற அரசாங்க அதிபரும் அழகாக கேட்டிருக்கிறார். அபிவிருத்திக்கு மக்களுக்கான சேவைகளை செய்வதற்கு உங்களுடைய தீர்க்கமான முடிவுகளை எல்லாம் தந்தால் எல்லாரும் ஒன்றிணைந்து அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இந்த வருடம் நடைபெற்ற முதலாவது கூட்டம் சென்ற வருடம் போட்ட அறிக்கையின்படி அவர்கள் நடக்கவில்லையா, என்ன மாதிரி போகிறது, அந்த போக்குவரத்துகள் எல்லாத்தையும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆகையினால் இந்த வருடம் ஒதுக்கப்படுகிற நிதிகள் அனைத்தும் ஒழுங்காக நிதிகளை செலவழிக்கத்தானே வேண்டும். அபிவிருத்திகளை உண்டாக்க வேண்டும், அபிவிருத்திகள் நடைபெற வேண்டும். யாழ் மாவட்டத்திலே அபிவிருத்திகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும் நாங்களும் கேட்டுக்கொண்டு மீண்டும் மாவட்ட செயலகத்தினுடைய ஊடகப் பிரிவின் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அன்பின் முருகன். நன்றி, வணக்கம்.